சரி, இப்ப பெரிய ஐயாவுக்கு வயசாகுதே. அவருதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? கட்சியோட நிலைமை என்ன ஆகும் அடுத்து? அதுதான் இப்ப 2026க்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, உங்க பேச்ச கேட்டேன், நடக்கல, இனிமே என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. வீட்டுல சமாதானப்படுத்தியிருக்காங்க. சரி விடுங்க, அப்படிதான் 2026 பண்றேன்னு ஏதோ சொல்றாருல, பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுப்போம், இது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. சரி, அதனால 2026க்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, என்ன ஆகும், யார் பக்கம் கட்சி போகும், பிஎம்கேன்னு ஒரு ஏதாவது கட்சி புதுசா உருவாக்கலாம், பனையூர் மக்கள் கட்சி, அந்த மாதிரி ஒண்ணு உருவாகலாம், அப்படி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், 2026க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னீங்க. 2026ல என்ன நடக்க போகுது? இவங்க இப்படி மாநாட்டிலே கொஞ்சம் சண்டை போடுறாங்களே, இது இம்பாக்ட் ஆகும்ல? அது மறுபடியும் இன்னொரு மாநாடு மாதிரி நடத்தி ஸ்ட்ரென்த்தை காட்டி ஏதாவது ஒரு கூட்டணியில போய் பேசுறது கடைசி நேரத்துல. அது அந்த டைம் ஒரு சூடாவே, அதாவது நாங்க ட்ரெண்ட்லயே இருக்கோம், இந்த ஒரு வருஷம் நாங்க ட்ரெண்ட்லயே இருக்கோம், அமைதியா இல்ல அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த பாவலா செட்டப்லாம், இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி அப்படி இப்படின்னு காட்டிக்கிறது கூட ஒரு சைடு நடக்கலாம். ஓகே சார். இப்ப கடைசி கேள்வி, இவர் இருக்கார்ல தளபதி, அவரைதான் சின்ன ஐயா அவர் நாசுக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாரு மாநாட்டுல. என்னதான் நடக்க போகுது? பயப்படுறாங்களா அவங்கள பத்தி இவங்க? ஆமா, வரவங்க எல்லாம் விழுப்புரத்திலே மாநாடு வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தா காண்டாகாதா? அது அவங்க சைடு இருக்குது. அதுவும் பார்த்தா இவங்க கூடவே இருக்கிற தற்பூர் பாஸ்லாம் திடீர்னு அணிலா மாறுற போது வெறுப்பு வரும்ல, கோவம் வருமா இல்லை? இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு பையன் இருக்கிறான், உங்க வீட்டுல சின்ன பையன் இருக்கான், அடங்காத ஒரு 2 பேர் பசங்க கூட போய் சேர்ந்தா அவங்களுக்கு கோவம் வரும்ல, அது மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது. இந்த பக்கமும் உடம்புல பெயிண்ட் டெஸ்ட் வரீங்க, அந்த பக்கமும் போறீங்க, 2 பக்கமும் சிஎஸ்கே மேட்ச் நடக்கிற மாதிரி மஞ்சளா இருக்குன்னு காண்டாகும் எல்லாரும். அதனால அவர் இன்டைரக்டா அடிக்கிறார். டைரக்டா அடிச்சா நம்மகிட்ட இருக்க மீடியா இன்னும் மொத்தமா போயிடும் அப்படின்னால இன்டைரக்டா அடிக்கிறார்.